ஒரு பெரிய ஹாண்டட் ஹவுஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூரில் தாங்க அந்த லொக்கேஷன் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வந்து சினிமாவுக்கு ரொம்ப பிரபலமான பில்டிங். நிறைய ஷூட்டிங்லாம் கூட எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான பில்டிங் பின்னாடி தான் இது இருக்குது. இது ஒன்றும் பெரிய ஹாண்டட் ஹவுஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த விஷுவலில் பார்க்குறப்ப ஒரு பெரிய இடிஞ்சு போன பில்டிங்கு, வீடு, ஒரு பேய் படம் ஃபீல் குடிக்கும். ஆனால் பகல் நேரங்களில் போகிறதுனால பெருசாக அந்த பயன்றது இருக்காது. இதுவே நைட் நேரங்களில் போனால் கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கச்சி இருந்தால் மூக்கு கட்டின்னு தான் போகணும். அந்தளவுக்கு நாத்தடிக்குது. உள்ளே எல்லாம் பாத்ரூம் போய் வச்சுருக்காங்க. அந்த இடத்த போதைப் பொருளுக்கான விஷயமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிறவங்கலாம் வேறு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் அந்தளவுக்கு நல்ல இடமா தெரியல. நம்ம வந்து இந்த ஹண்டிங் ஹவுஸ் சீரீஸு, அதுக்கப்புறம் அந்த கைவிடப்பட்ட கட்டிடம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வீடியோ போடுறதுனால இன்ஸ்டா 360 விஆர் வீடியோ போடுறதுனால இதை எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் விஆர் வீடியோவில் நிறைய பேர் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் செட் ஆகுது, விஷுவலில் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணேன், ஃப்ளாட் 120ன்னு சொல்லுவாங்க, நார்மல் வீடியோ மாதிரியே கட் பண்ணி அது ஒரு வீடியோவும் விஆர் ஒரு வீடியோவும் 2 வீடியோவும் நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக நிறைய பேர் வர காரணத்தினால போலீஸோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக்கு நான் இந்த இடத்துக்கு ஷூட் பண்ண போயிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மா போவோம் இல்லைங்களா, எங்கேயாவது லேர்ன்லியாக போகணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ரேஷன் கடை இருக்கும். அந்த ரேஷன் கடை வந்து அப்பத்துலேருந்து தான் இருக்குது. இது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். யாராவது இருப்பாங்களா, யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு பயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, எல்லோரும் நம்மளை மாதிரி விளாகர்ஸோ நம்மளை மாதிரி ரீல்ஸ் போடணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே அந்த ரீல்ஸை போட்டு ட்ரெண்டிங் ஆக்கி இந்த இடத்துக்கு இப்போ ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமா இந்த டைம் போகிறப்ப அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தார். இதுக்கு முன்னாடிலாம் நான் வாட்ச்மேன் பார்த்ததில்ல. என்ன காரணம் கேட்டால், நிறைய பேர் வந்து இந்த பில்டிங்கை சுற்றி வந்து ரீல்ஸ் எடுக்கிறோம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெறிப்பேற்றிட்டு இருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதுக்காக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன வாட்ச்மேனாக இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். யாரோட லேண்ட்னா அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆப்போசிட்டில் கை காமிச்சு, அங்கே தெரியுதா ஒரு இது என்னது அணுமின் நிலையமா, அது ஒன்று காமிச்சார். அதுவும் ஸ்கிராப் தான். அந்த அணுமின் நிலையத்தோட பில்டிங் தான் இது. அந்த டைமில் அங்கே இருக்கிறவங்க வந்து தங்கிறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இந்த பில்டிங்கை பயன்படுத்தியிருக்காங்களாம். அதாவது நான் சொல்கிறது இந்த பில்டிங் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் பில்டிங்கை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற பில்டிங் வந்து இந்த சின்ன வேலைகளுக்கு, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, உணவு சமைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, போலீஸ் வந்து நான் போன ஒரு கொஞ்ச நேரத்துலேருந்து நான் ஒரு 3/4 மணி நேரம் அங்கே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் காலையில். அந்த டைமில் போலீஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, கண்டினியூ வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் ஒருத்தர் வந்தார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். என்னடா இவங்க இவ்வளோ பேர் கண்டினியூ வந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம வாட்ச்மேன் தான் பின்னடிச்சிட்டு இருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பயம்புத்துற மாதிரி சொன்னார், இப்போ போலீஸ்லாம் வந்துடும், சீக்கிரமாக போயின்னுப்பா, சீக்கிரமாக கழுவின்னு பாருங்களை பார்த்து எதாவது கவனிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரா. சரி ஓகே நான் சொல்லிட்டு அவருக்கு எதாவது பார்த்து கவனிச்சா, அவர் என்ன பண்ணார், அவரு கவனிச்சது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கும் கவனிக்கணுன்ற மாதிரி பின்னடிச்சு விட்டார். உடனே அவங்க வந்து கேட்டு மிரட்டிட்டு வழக்கம் போல் திட்டுவாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படி கிளம்புற சூழ்நிலை வந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடங்களில் இவங்க சொன்ன மாதிரி இந்த புகைப்பிடிக்கிறவர்கள், அப்புறம் சரக்கு அடிக்கிறவங்க, அது எக்ஸ்ட்ரா நிறைய வேர்டிங்லாம் இருக்குது. அவங்க எல்லாருமே இங்கே போங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கில் இன்றைக்கி இருக்கிற பொதுமக்கள் மாதிரி விசிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை மாதிரி இந்த இடம் ஆனதுனால போலீஸும் வாட்ச்மேனும் தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு யாரையும் பார்த்த மாதிரி ஞாபகம்லாம் பார்க்குற சூழ்நிலையும் உருவாகலை. ஒரு வேளை இரவு வேலைகளில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இரவு வேலைகளில் பொதுமக்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் என்னென்னா, இந்த இடம் வந்து கரெக்டாக கடலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இங்கிலீஷ் படத்தில் ஒரு செட்டு போட்ட பில்டிங் மாதிரியே இருக்குங்க. அது பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயமுத்துற மாதிரிலாம் சுத்தமாக இல்லை இந்த இடத்துல. ஏன்னா நான் நிறைய வீடியோஸை வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், அதே மாதிரி போயிட்டுருக்கேன். சீரியஸ்லி நான் உள்ளே இறங்குறப்பெல்லாம் கொஞ்சம் பேனிக்கே ஆவேன். அந்த மாதிரி இடம்லாம் இது கிடையாது. ஸோ இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு லொக்கேஷன் நீடட்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.